மனோஜ் கடையில இருக்காரு. அந்த லூசு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. "இங்க பாருங்க, என் பொண்ணு ஏதோ தெரியாம உங்க கடைக்குள்ள வந்துட்டா. இனிமே அவ வரமாட்டா. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அங்கருந்து அந்த பொண்ணு வருது. "எனக்கு 4 ஃப்ரிட்ஜு, 2 டிவி இதெல்லாம் வேணும்னு சொல்லுது." சரி, சரி. எல்லாத்தையும் நாங்க அனுப்பிடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "ரொம்ப தேங்க்ஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசு அங்கருந்து கடையிலேருந்து கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் அப்படியே டென்ஷனா இருக்காரு. "ஐயோ! கடவுளே! நமக்குன்னு வந்து வாக்கிது பாரு." அப்படின்னு சொல்லிட்டு. அதே டென்ஷனோட வீட்டுக்கு வராரு. வீட்ல இருக்காரு. அப்போ அப்படியே விஜயா பார்க்குறாங்க. "என்னடா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. அந்த ரோகிணி உன்ன ஏதாவது பண்ணாளா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "ஐயோ! அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ள அங்க முத்து, மனோஜ் எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. "இங்க பாரு, சொல்லுடா. என்னடா பிரச்சனை? சொல்லு." அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "அம்மா பெரிய பிரச்சனை தாம்மா. அந்த ரோகிணி இருக்கால்ல, அவ வீட்டுக்கு நான் போனேம்மா." "எதுக்குடா அங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அடிக்கிறாங்க. "அம்மா நான் சொல்றத கேளும்மா. அதுக்குள்ள என்ன போட்டு அடிக்காதம்மா." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "எதுக்குடா? எதுக்குடா அவ வீட்டுக்கு போன? அவ வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு எதுக்கு போன?" "அம்மா ஒரு காரணம் இருக்கும்மா. அவ என்கிட்ட ரூ. 5,00,000 பணத்த கேட்டிருக்கா." "எதுக்குடா அவ ரூ. 5,00,000 கேட்குறா?" "அம்மா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கும்போது அவ ரூ. 5,00,000 பணத்த குடுத்தால்ல, அந்த பணத்த திருப்பி குடுத்துட்டா. எனக்கு டிவோர்ஸ் தரேன்னு அவ சொல்லியிருக்காம்மா." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "அப்படியா? ரூ. 5,00,000 நாம ஏன்டா குடுக்கணும்?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இது நல்ல கதையா இருக்கே. அந்த பொண்ணு குடுத்த பணத்த தானே கேட்குது." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அவ்வளோ பணம்லாம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "அப்படியாச்சும் பணத்த குடுத்து இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி குடுங்க. இவன் பண்றத பார்த்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. விட்டா அந்த பார்லர் அம்மா கூட போய் வாழ்ந்துருவான் போல இருக்கு." அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரிடா, அங்க போய் என்ன பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. அங்க போய் நான் சாப்பிட்டேம்மா." "சாப்பிட்டியா? ஐயோ கடவுளே! இவன்லாம் திருந்தவே மாட்டான்." அந்த பார்லர் அம்மா சொல்லியிருக்கோம். "குடுத்தா ரூ. 5,00,000 குடு. நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன். அப்படி இல்லன்னா, நீயும் நானும் சேர்ந்து வாழலாம்ன்னு சொல்லியிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இவன் என்ன கண்ணு முன்னாடி நின்னு பார்த்தா மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். ஐயோ கடவுளே! அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "இங்க பாரு, ரோகிணி கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான்." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "டேய்! ரூ. 5,00,000லாம் குடுக்க முடியாதுடா." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அம்மா அந்த பணத்த குடுத்தாவது அப்படியாவது இந்த பிரச்சனைய சரி பண்ணுங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் யோசிக்கிறாரு. எப்படியாவது அந்த பணத்த குடுத்துடணும். அப்பதான் நாம வந்துட்டு நம்ம வேலைய பார்க்க முடியும். "இங்க பாருடா, அவ வீட்டுக்கெல்லாம் போகாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அம்மா மாசம் மாசம் ரூ. 25,000 குடுக்க சொல்லியிருக்காங்கல்ல கோர்ட்ல. அத குடுக்கதாம்மா நான் போனேன். நான் ஒண்ணும் அவ வீட்டுக்கு சும்மா போலம்மா." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "சரிடா, இந்த அக்கவுண்ட்லாம் ஏதோ அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி பணத்த அனுப்பி விட்றா." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. "அம்மா, சரிம்மா நான் அப்படியே பண்றேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா அங்கேருந்து அப்படியே போறாரு. முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது சத்யாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. சத்யாவுக்கு எப்படியாவது ரேகாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா சத்யா ஃபோன் பண்றாரு. "சொல்லு சத்யா என்ன?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க வீட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னு சத்யா கேட்குறாரு. "சரி நான் வந்துடுறேன்." அப்படின்னு முத்து வராரு. சத்யா வீட்ல இருக்காரு. அவங்க அம்மாவும் இருக்காங்க. "என்ன ஏதாவது பிரச்சனையா? ரேகா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்குறாரு முத்து. "ஆமாம்மாம்மா. அவ எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அவள ஏதோ ஒரு திருப்பதியில அவங்க அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்ல அவள தங்க வச்சிருக்காங்களாம். அங்க சுத்தி ஆளுங்கலாம் இருக்காங்களாம். அதிகமா ஃபோன் பண்ண முடியலையாம். நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. "ஆமா, அங்க ஏது ஃபோனு? எப்படி பண்ண முடியுது அந்த பொண்ணால?" அப்படின்னு கேட்குறாரு. "அது திருட்டுத்தனமா இன்னொரு ஃபோன் வச்சிருக்கா." "ஓ! அப்படியா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு முத்து சொல்றாரு. ஐயோ! அவங்க வீட்ல இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்க அந்த பொண்ண. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி சத்யாவுக்கு வச்சு தான் ஆகணுமா? வேண்டாம் மாப்ள விட்டுறலாம் அப்படின்னு சத்யாவோட அம்மா சொல்றாங்க. "இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தை நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இருங்க, ரேகா ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இருங்க." அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்குள்ள கரெக்ட்டா ரேகா ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "சொல்லு ரேகா" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, திருப்பதியில தான் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த அட்ரஸ் தான். என்னை எப்படியாவது வந்து காப்பாத்து." அப்படின்னு சொல்றாங்க. "ஃபோன என்கிட்ட குடு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கி பேசுறாரு. "இங்க பாரும்மா, நீ கவலையே படாத. நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். அத மட்டும் நீ செய். நான் வந்து உன்ன வந்து காப்பாத்திடுறோம். எப்படியாவது வந்து சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "சொல்லுங்க என்ன பண்ணணும்?" "நீ மயக்கம் அடிச்சு விழறா மாரி விழுந்துரு. அப்படியே எவ்வளோ தண்ணி தெளிச்சு உன்னை எழுப்புனாலும் நீ எழுந்துக்க கூடாது. அப்படியே இரு. உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அவங்க சேர்ப்பாங்க. அப்ப அந்த லொக்கேஷன் மட்டும் எனக்கு நீ ஷேர் பண்ணிடு. அந்த இடத்துல நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறோம். சத்யாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். இதுதான் வழி." அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரி, சரி. நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். இப்போ ரொம்ப நேரம் என்னால ஃபோன்ல பேச முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அப்படியே ஃபோனை கட் பண்றாங்க.
இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. செல்வத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்குறாரு. சரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்வம் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வராரு. என்ன முத்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்க, எவ்வளோ காசு அமௌண்ட் எல்லாம் பேசிட்டியா இந்த வண்டிக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், பணம்லாம் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது செல்வம், இதுக்கெல்லாம் பணம்னா கரெக்டாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி என்ன எதுக்காக எடுத்துகிட்டு வர சொன்னேன்? ஒன்றும் இல்லை, ரேகா வந்துட்டு அந்த திருப்பதியில் ஏதோ ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுருக்காங்களாம், ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக சொல்லியிருக்கேன், அங்கே போயிட்டு நம்ம ரேகாவை கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லி தான் சத்யாவை கூப்பிட்டு ஜெயிலில் வச்சு அடின்னு அடித்தாங்க, அதே தப்பை இப்போ பண்ண போகிறீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நாம் என்ன அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தியாக கடத்துகிறோம், அந்த பொண்ணே தானே விருப்பப்பட்டு வரேன்னு சொல்கிறா, நாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னவோ எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்படியா விட்டுருவோம், எல்லாம் நல்லபடியாக பண்ணுவோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி இருங்க நான் மீனாக்கு ஃபோன் பண்ணுறேன். மீனா எங்கே இருக்க? நான் இங்கே தாங்க இருக்கேன், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வா, நம்ம திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்கிறார். திருப்பதியா எதுக்காக? ரேகா அங்கே தான் இருக்கா, ரேகாவை எப்படியாவது காப்பாற்றி சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறார். சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனா வராங்க. மீனா, முத்து, செல்வம், சத்யா 4 பேருமே சேர்ந்து ஆம்புலன்ஸில் போகிறாங்க. போகும்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு சத்யா, கண்டிப்பாக நீ வரும்போது திருப்பதியிலேருந்து கல்யாணம் முடிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஒன்றும் எதுவும் பயப்பட வேணாம்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா நீங்கள் ஏன் பொண்டாட்டி, பயப்படலாம் கூடாது சரியா, நான் ரேகாக்கு எல்லா ஐடியாவும் பக்காவாக கொடுத்துருக்கேன், மயக்கடிச்சு விட சொல்லியிருக்கேன் சரியா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிக்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் திருப்பதி போயிட்டே இருக்காங்க. அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு. ரேகாவோட அப்பா ஃபோன் பண்ண உடனே அங்கேருந்து சிந்தாமணி வராங்க. என்னங்க உடனே ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. அதுவா, ரேகா மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ரேகா மயக்கடிச்சு விழுந்துட்டாளா அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. என்ன நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நம்ம பொண்ணு மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இங்கே பாருங்கள், பொண்ணு மேலாம் பாசம் இருக்குது, ஆனால் பொண்ணு வேணும்னு தான் மயக்கடிச்சு விழுந்திருக்கா. எனக்கு என்னவோ இதெல்லாம் இந்த முத்து மீனா 2 பேரோட பிளானாக இருக்கும்னு தோணுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரேகாவுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க, மயக்கடிச்சு கீழே விட சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்தலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஐயோ இப்படிலாம் நடக்குமா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி சரி நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரு. இவங்கெல்லாம் போகிறாங்க. போன உடனே அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த லொக்கேஷன் அப்படியே முத்துக்கு அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டல் தான், அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரித்து கரெக்டாக முத்து, மீனா, சத்யா எல்லாருமே ஆம்புலன்ஸோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா இப்போ எப்படி போய் கடத்தி கூட்டிகிட்டு வரது, நீ வந்து இந்த டாக்டரோட அந்த ட்ரெஸ்ஸு கோட் மாதிரி மேலே போட்டுட்டு போயிட்டு எப்படியாவது எங்கே இருக்கான்னு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க. என்னங்க இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி எப்படியாவது கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு ரேகாவை கடத்திடுறாங்க. அங்கேருந்து ஆம்புலன்ஸில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வராரு, ரேகாவோட அப்பா வந்து ரூமில் தேடுறாரு. ரேகா இல்லை, ஐயோ ரேகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ரேகாவை கடத்திட்டாங்க, ரேகா ரூமில் இல்லை, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ரேகாவை கடத்தி அந்த சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க.